ஹலோ கைஸ், அவிவா E3D எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, லாஸ்ட் செஷனில் வந்துட்டு நம்ம ஒரு வெசலு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோல்டிங் டேங்க்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசைனிங்லேயே ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது அதே இதை ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, சிஸ்டம் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறேன். ஓப்பன் ஆகிறதுக்கு எப்போதும் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். இந்த டைமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ லாஸ்ட் செஷனை வந்துட்டு நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதுனால நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன், கேட்டலாக் ப்ரௌசருக்கு போயிட்டு நம்ம சைட் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைட் ப்ராஜெக்டில் நம்மளோட சைட் ப்ராஜெக்ட் பைப்பிங் ஏரியா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சைட் ப்ராஜெக்ட் இங்கே இருக்கிற பைப்பிங் ஏரியா, ரவுட்டிங் ஏரியா, கேபிளிங் ஏரியா, சைட் ப்ராஜெக்ட் 2. ஓகே, இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட்டு. ஓகே, இதில் எக்யூப்மெண்ட் ஜோனை ஓப்பன் பண்ணுறேன். எக்யூப்மெண்ட் ஜோனில் நம்ம எக்யூப்மெண்ட் பம்பு, எக்யூப்மெண்ட் ஹோல்டிங் டேங்க்கு, எக்யூப்மெண்ட் 3, எக்யூப்மெண்ட் 4, 5 அந்த இதெல்லாம் வந்துட்டு ஹோல்டிங் டேங்க்கோட காப்பீஸு. பாய்லர் எக்யூப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் நம்பர் 7 தான் வந்துட்டு பாய்லர் எக்யூப்மெண்ட்டோட காப்பி. அதுக்கப்புறம் இது எக்யூப்மெண்ட் ஃப்ளோரு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், கீழேருந்து இருக்கிற மேலே இருக்கிற ஹைராக்கி ஃபுல்லாக வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி 3D வியூவில் போயிட்டு ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள், இப்போது இங்கே வந்துருச்சு. இதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் 7 3D வியூ ஆடு, 3D வியூ ஆடு. எல்லாத்தையும் ஆடு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பம்ப் எக்யூப்மெண்ட்டை நான் வந்துட்டு ஆடு கொடுத்துட்றேன். ஆடு கொடுத்தோன்னே பம்ப் எக்யூப்மெண்ட் 4மே வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இதோட ஹைராக்கியில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னாக்கா, இது எல்லாமே சப் எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ 2 மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம். இந்த பம்ப் எக்யூப்மெண்ட்டில் சப் எக்யூப்மெண்ட்டாக 4 பம்புமே சப் எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு எல்லாமே எக்யூப்மெண்ட்டாகவே இருக்குது. அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஹைராக்கிலையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நேற்றே சொல்லியிருந்தேன், நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு, அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருவோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட் ஜோனில் நான் வந்துட்டு ஒரே ஒரு எக்யூப்மெண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை, இந்த எக்யூப்மெண்ட் ஜோனை வந்துட்டு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதில் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் கொடுத்தோம்னாலே, அது என்ன எக்யூப்மெண்ட் கொடுக்குறோமோ அதே பேர்லேயே வந்துட்டு எக்யூப்மெண்ட் ஜோனில் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டு நமக்கு க்ரியேட் ஆயிரும். எக்யூப்மெண்ட் ஜோனுக்கு கீழேயே வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் ஆனது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டிஃபால்ட்டாக அதில் இருக்க நேம்லேயே வந்துட்டு க்ரியேட் ஆயிரும், அந்த ஹைராக்கிலே க்ரியேட் ஆயிரும். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இதில் ஹைராக்கி நம்ம செலக்ட் பண்ணி தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எக்யூப்மெண்ட்ஸுக்கு போயிடுறேன். எக்யூப்மெண்ட் போயிட்டு இங்கே எக்யூப்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டை கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது.
இந்த பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டேபிள்னு இருக்குது. செலெக்ஷன் டேபிளில் அவிவா ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டு, அவிவா அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்டு, டிஹெச் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஹெச் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குது, இலுமினேஷனு, டேப்க்ரோ, டிஹெச் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸு, மைனிங் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே இருக்குது. அவிவா E3D மைனிங் எக்யூப்மெண்ட்ஸு, மைனிங் எக்யூப்மெண்ட்ஸில் கம்யூனிகேஷன், கிளாசிஃபிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு இதில் ஸ்டாண்டர்ட் பிளான்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் என்ன பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டை எடுக்க போகிறோம். அதில் ஆட்டோ செலக்ட் இல்லாமல் நம்மளே வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ செலக்ட் கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் அவிவா ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸ்டாண்டர்ட் வெசல்ஸ் இருக்குது, ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸு, ஏர் கூலர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாண்டர்ட் வெசல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் வெசல்ஸில் அவிவா ஸ்டாண்டர்ட் வெசல்ஸில் ஹரிசான்டல், வெர்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜுக்குன்னு டேங்க்ஸ் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, அதில் ஹரிசான்டல் வெசலை செலக்ட் பண்ணுறேன். ஹரிசான்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, இதோட ப்ரீவியஸ் செலெக்ஷன் வந்துட்டு என்ன எதில் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே இருக்கும். அவிவா ஸ்டாண்டர்ட் வெசல்ஸ் போயிடுறேன் திரும்ப. இந்த ஸ்டாண்டர்ட் வெசல்ஸில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் இருக்குது. ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸில் ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஹரிசான்டல், வெர்டிக்கல் 2 டைப் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் போயிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள மெனு இங்கே இருக்கும், இப்போ கரண்ட் மெனு இங்கே இருக்கும். ஓகே, ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸில் நமக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸ் இருக்குது. அந்த பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்பு, இன்லைன் பம்பு, டர்பைன் பம்பு, டயாஃப்ராம் பம்பு. இதில் நான் வந்துட்டு சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸை செலக்ட் பண்ணுறேன். சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸில் மவுண்டட் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அவிவா ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஏர் கூலர்ஸ். ஏர் கூலர்ஸில் வந்துட்டு ஃபேன் டைப் ஏர் கூலர் இருக்குது. ஃபேன் டைப் ஏர் கூலரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஏர் கூலர்ஸ்லேயே வந்துட்டு ஏர் கூலர் டைப் ஏர் கூலர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எது வேணுமோ சிங்கிள் ஃபேனு, டபுள் ஃபேன் ஏர் கூலர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஹரிசான்டல் ஸ்டோரேஜ் வெசல் வித் டிஷ்டு எண்ட்ஸ். அதில் எக்ஸாம்பிள் 1. ஓகே, டைப் ஏ இருக்குது, அதை செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணோடனே இப்போ ஃபைனல் செலெக்ஷன் பண்ணியாச்சு. ஃபைனல் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு அப்ளை கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது இங்கே காமிக்கும். ஓகே, இதையும் அப்ளை கொடுத்தோன்னா ஓகே, ரீப்ளேஸ் கரண்ட் ஆக்டிவ் மேஜர் அப்ளிகேஷன் பொசிஷன் எக்யூப்மெண்ட் ஆரிஜின் அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, எஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல நமக்கு இந்த டேங்க் வந்துட்டு வந்துருச்சு. ஓகே, இந்த ஒரு பாய்லர் வெசலாவோ இல்லை வந்துட்டு ஒரு டேங்காவோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்துட்டு ஒரு மேஜர் டேங்காக யூஸ் பண்ண முடியாது, ஒரு மைனர் டேங்காக தான் யூஸ் பண்ண முடியும். இதுலேயே ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குது, நமக்கு இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளாஞ்ச் நாசில்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட்டுன்னு இங்கே செலக்ட் ஆகிருக்கு. எக்யூப்மெண்ட் ஜோனில் ஒரு புது எக்யூப்மெண்ட்டு இதாக இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்ம இதில் வந்துட்டு பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு எந்த பொசிஷனுக்கு வேணுமோ நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு 500 mm நான் வந்துட்டு மேலே ஏற்றுறேன், அப்ளை கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், இதோட மவுண்ட்டோட இது வந்துருச்சு. ஓகேவா, மவுண்ட்டோடவே வந்துருச்சு இது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 250 mm வந்துட்டு இதை மேலே ஏற்றி வைக்கிறேன். அப்ளை கரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த மவுண்ட்டோடவே வந்துட்டு இது வந்திருக்கு. இந்த மவுண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க டேங்க்கோட டைப்பை விட இந்த மவுண்ட்டு டைப்பு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சின்னதாக தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரியே இந்த மாதிரி இருக்கிறதே வந்துட்டு இனஃபாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வந்துட்டு பெரிய சைஸில் போட்டிருக்கோம் இதோட மவுண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்துட்டு அடுத்தது இதை டெலீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு கொஞ்சம் நம்ம ரொட்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு பண்ணி பார்ப்போம். மூவ் ஆப்ஷனில் பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு எங்கே வேணுமோ நம்ம பொசிஷனுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு 10,000 நான் வந்துட்டு வைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்துட்டு 10,000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்துட்டு அப்ளை கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த இடத்துல போயிடுச்சு.
இந்த இடத்துல ஒரு 15,000, இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு 12,000. ஓகே, ஒரு 20 கூட மாற்றிக்கிறேன். இங்கே போயிடுச்சு. இந்த டவுன்வர்ட் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி நான் பார்க்குறேன். அப்போர்ட் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி பார்க்குறப்போ கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. அப்ளை கொடுத்தேன்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக நகர்ந்துருது. ஓகே, இந்த மாதிரி நவுத்தி வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு பைப்பிங் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்றத வரப்போ ஒவ்வொரு செஷனில் நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்டை டெலீட் பண்ணிக்கிறேன். எக்யூப்மெண்ட் டெலீட் ஆப்ஷன் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்தது நம்மளுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸில் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணேன், ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு உள்ளே போயிடுறேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு வெசல்ஸ்லேயே வந்துட்டு வேறு என்ன டைப் இருக்குது, ஹரிசாண்டல் வெசல்ஸ், வெர்டிக்கல் வெசல்ஸ்னு இருக்குது. வெர்டிக்கல் வெசல்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெர்டிக்கல் வெசல்ஸ்லேயே நமக்கு என்ன இருக்குது, ஸ்டோரேஜ் வெசல் வித்து டிஷ்டு பாட்டம் அண்ட் எண்டு. இப்போ நம்ம பார்த்தா மாதிரியே வந்துட்டு இது வந்து வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு வெசல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெர்டிக்கலில் வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் ஹாப்பர்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் ஹாப்பர்ஸில் வெசல் நம்பர் 2, வெசல் நம்பர் 3 அப்படின்னு இருக்குது. டிஷ்டு டாப் அண்ட் கோன்டு பாட்டம், ஃப்ளாட் டாப் அண்ட் கோன்டு பாட்டம். ஓகேவா, இந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு இதை செலக்ட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, ஒரு பொசிஷன் செலக்ட் பண்ணோன்னே அந்த பொசிஷனில் இது வந்துருச்சு. ஓகே கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், இதை வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக இதை வந்துட்டு மூவ் பண்ணுறேன். ஹோம் ஆப்ஷன் போயிட்டு பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு ஒரு 250 mm மேலே மூவ் பண்ணுறேன். ஒரு 500 mm கூட நம்ம மூவ் பண்ணுவோம். 500 mm பத்தலை, நான் வந்துட்டு எதுனா ஒரு 1000 mm மூவ் பண்ணுறேன். அப்ளை கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, நமக்கு 1000 mm பத்தாது. நான் ஒரு 2000 mm, 3000 அப்ளை கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வந்துட்டு இதுக்கான மவுண்ட் எதுவும் இல்லை. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரெஷர் வெசல் தான். வெசல் டைப்புன்னு இருந்தாலே அது வந்துட்டு ஒரு பாய்லராகவோ இல்லை வந்துட்டு ஒரு ஹீட்டர், ஒரு ஹீட்டிங் எக்யூப்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு இதுவாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பவுட் வந்துட்டு கீழே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டிஷ்டு எண்டு, டிஷ்டு அட் டாப்பு, கோன்ட் அட் பாட்டம்னு இருக்கா. அப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு என்ன பண்ணி இருக்கும்னாக்கா நம்மளுக்கு கோன் ஷேப்பில் இருக்கும். இதில் தான் இன்லெட்டு, இந்த ஒரே ஸ்பவுட்டு தான், ஒரே நாசில் தான் வந்துட்டு எப்படி என்னவாக ஆக்ட் ஆக போகுது, இன்லெட்டாகவும் ஆக்ட் ஆக போகுது, அவுட்லெட்டாகவும் ஆக்ட் ஆக போகுது. ஒரே எக்யூப்மெண்ட்டு தான் வந்துட்டு எப்படி ஆக்ட் ஆக போகுது, இன்லெட்டு அவுட்லெட்டு ரெண்டுமாவே ஆக்ட் ஆக போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எந்த பொசிஷனுக்கு வேணுமோ நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், டெலீட் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டு அடுத்த டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம வந்துட்டு ஒரு சில எக்யூப்மெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு சில எக்யூப்மெண்ட்லேயும் நம்ம வந்துட்டு எது நம்ம வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோமோ அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்யூப்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்துட்டு எக்யூப்மெண்ட்டில் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்பெசிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், வெசலில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஹரிசாண்டல் வெசல், வெர்டிக்கல் வெசல் ரெண்டும் பார்த்தாச்சு. இப்போ ஹோல்டிங் டேங்க்கு பார்ப்போம். லார்ஜ் ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது. அதில் டேங்க் நம்பர் 1 டிஷ்டு டாப் டேங்க்கு, ஃப்ளாட் டாப் டேங்க்கு, கோனிக்கல் டாப் டேங்க்கு. ஓகேவா, இந்த டிஷ்டு டாப் டேங்க்கு தான் நம்ம வந்துட்டு இப்போ இங்கே போட்டிருக்கிறது, அதுதான் டிஷ்டு டாப் டேங்க்கு. ஓகே, அதே நான் வந்துட்டு இந்த தடவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டிஷ்டு டாப்னால் எப்படி இருக்குது, மேலே வந்துட்டு ஒரு டிஷ்டான ஒரு இதில் இருக்குது. அப்ளை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல செலக்ட் பண்ணோன்னே எப்படி இருக்குது, டிஷ்டு டாப்பு சாரி டேங்க் வந்துட்டு எப்படி இருக்குது, இந்த மாதிரி டிஷ்டு டாப்போடு இருக்குது. இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ இந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த எக்யூப்மெண்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த எக்யூப்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு லைட்டாக மேலே மூவ் பண்ணுறேன். ஹோம் போயிட்டு மூவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பொசிஷன் போயிட்டு பொசிஷனில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 1500 mm வந்துட்டு நான் மூவ் பண்ணுறேன். மேலே மூவ் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளாட்டாகவே இருக்கும். கீழே
கீழே ஃப்ளாட்டாகவே இருக்கும், மேலே வந்துட்டு கோன் இருக்கும். இதில் வந்துட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டில் நாசில் வந்துட்டு வரல. நம்ம நாசில் வேணும்னா எந்த இடத்துல வேணாலும் நம்ம இந்த சைடில் வச்சா மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நம்ம டாப்பில் இந்த இடத்துல வச்சா மாதிரி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே இந்த இந்த எக்யூப்மெண்ட்டை நான் டெலீட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு இருக்கிற எக்யூப்மெண்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ வரைக்கும் வெசல்ஸை ஃபுல்லாக பார்த்தோம். ஹோல்டிங் டேங்க்னாலும் சரி, பாய்லர்னாலும் சரி, நமக்கு வெசல் டைப்பில் தான் வரப்போகுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, அதே எக்யூப்மெண்ட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டு எக்யூப்மெண்ட்டில் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு அட்வான்ஸில் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, சாரி. அவிவா அட்வான்ஸ்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நமக்கு அட்வான்ஸ்டு இருக்குது, ஓகேவா. அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. அதில் வந்துட்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இருக்குது. ரெண்டுமே ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். இதில் வந்து வெர்டிக்கலில் வந்துட்டு என்ன இருக்குது, டிஷ்ட் அட் ஒன் எண்ட் இருக்குது, ஃப்ளாஞ்சர் போத் எண்ட்ஸ் இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டாக்கா இந்த மாதிரி இருக்கிறது வந்துடும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதோட டயாமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்துட்டு இங்கே மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்னென்ன டயாமீட்டர் வேணும் அப்படின்றத நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ரீசெட் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு டோட்டலாக மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லேயே வந்துட்டு அதுதான் ஸ்டாண்டர்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் போயிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸு போயிடுறேன். நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க பம்ப்பு ஸ்டாண்டர்டான ஒரு எக்யூப்மெண்ட்டு. நான் வந்துட்டு சும்மா ஒரு நார்மல் டிசைனிங்கில் தான் நான் வந்துட்டு இந்த பம்பை போட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த அவிவா E3Dயில் இருக்கிற ஸ்டாண்டர்டான பம்பு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்காது. அது என்ன ஷேப்பில் இருக்குன்றதை இங்கே நம்ம பார்ப்போம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்லைன் வெர்டிக்கல் பம்ப்ஸு, டர்பைன் பம்ப்ஸு, டயாஃபார்ம் பம்ப்ஸு, இதெல்லாம் ஒரு டைப்பு. இதில் சென்ட்ரிஃபியூகல் பம்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் லைனில் மவுண்டட் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அப்படின்னு இருக்கா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் பம்ப் 1 இதுலேயே சப்டைப் இருக்குது, ஹரிசாண்டல் இன்லெட் வெர்டிக்கல் அவுட்லெட்டு, ஹரிசாண்டல் இன்லெட் வெர்டிக்கல் அவுட்லெட்டு, சென்டர் லைன் மவுண்டடு, அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர் லைன் மவுண்டட் வெர்டிக்கல் நாசிலு, சென்டர் லைன் மவுண்டட் டான்ஜென்ஷியல் ஆஃப்செட்டு, சென்டர் லைன் மவுண்டட் வெர்டிக்கல் ஆஃப்செட் நாசில்ஸு. ஓகே, இதை செலக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போகிறப்ப நமக்கு இதோட 2 வியூஸ் வருது. ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பம்ப் இருக்க போகுது. இந்த மாதிரி தான் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இது பம்போட மோட்ரு, இது இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்போட கேஸிங்கு. ஓகே, இதில் வந்துட்டு என்னென்ன டயாமீட்டர் இருக்கணும் அப்படின்றத நம்ம மாற்றிக்கலாம். இதில் பாருங்கள், ஓகே, இதில் வந்துட்டு டி இந்த லென்த்து, இந்த சின்றது பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட்டோட ஹைட்டு, ஏன்றது பேஸ் பிளேட் லென்த்து, பேஸ் பிளேட் வித், பின்றது பேஸ் பிளேட் வித்து, சின்றது பேஸ் பிளேட்டோட ஹைட்டு. இது எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது. பேஸ் பிளேட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 80 mm தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ் பிளேட் டு சென்ட்ரிஃபியூகலோட அந்த இன்லெட் வரைக்கும் உள்ள ஹைட்டு, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் நாசிலோட ஹைட்டு, சக்ஷன் நாசிலோட ஹைட் எந்த பொசிஷனில் இருக்குது, ஜின்றது டிஸ்சார்ஜ் நாசிலோட ஹைட்டு, ஆரிஜின் பேஸ் பிளேட்டோட எண்டு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் டு கப்ளிங், அந்த கப்ளிங் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, கப்ளிங்கோட ஹைட்டு, மோட்டரோட லென்த்து, இது எல்லாமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல என்னென்ன வேணுமோ நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம். ஓகே, டிஃபால்ட் கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாக உள்ள வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். ரீசெட் கொடுத்தோன்னா எல்லாமே வந்துட்டு ரீசெட் ஆகிடும். இது அப்படியே ஓகே கொடுத்துடலாம், இல்லை கேன்சல் கொடுத்துடலாம். கேன்சல் கொடுத்துட்டு அடுத்த டைப் ஆஃப் பம்ப்பு நம்ம பார்க்க போகிறோம். அவிவா ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் கொடுத்துட்றேன். அதில் ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸில் வந்துட்டு எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், சென்ட்ரிஃபியூகல் பம்ப்பு, இன்லைன் பம்ப்புன்னு ஒன்று இருக்குது. இன்லைன் பம்பில் இதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி பம்ப்பு. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு வெர்டிக்கலாக இருக்கிற இன்லைன் பம்ப்பு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஹைட்டு, டிஸ்டன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸில் நான் என்ன பண்ணுறேன், டர்பைன் பம்ப் நான் எடுத்துக்கிறேன். டர்பைன் பம்பில் இதுதான் வந்துட்டு டர்பைன் பம்புன்றது. நமக்கு டிஸ்சார்ஜ் அதிகம் தேவையில்லை, டிஸ்சார்ஜ் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு சென்ட்ரிஃபியூகல் பம்பை நம்ம அதோட
கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு டர்பைன் பம்ப் இருக்குது. இதில் வந்துட்டு என்ன இருக்கும்னாக்கா நமக்கு கேசிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டர்பைன் பம்ப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை இங்கே போட்டு காமிக்கிறேன். இதில் வந்துட்டு அப்ளை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட மவுண்டிங் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்டில் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதை அப்படியே ஓகே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமுக்கு போயிட்டு மூவ் ஆப்ஷன் கொடுத்து பொசிஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு ஒரு 2500 mm வந்துட்டு நான் வந்துட்டு மூவ் பண்ணுறேன். மேலே மூவ் ஆயிடுச்சு. அப்ளை கொடுத்தோன்னே நம்மளுக்கு இங்கே வந்துட்டு மூவ் ஆகி வந்துடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட டர்பைன் பம்புன்றது. இதில் வந்துட்டு ஓகே, அதாவது டர்பைன் பம்புங்கிறது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மோட்டரோ இல்லை வந்துட்டு இதில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியோ ஒர்க் ஆகிற டிவைஸ் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்துட்டு ஒரு ஸ்டீமோ மோஸ்ட்லி ஸ்டீம் தான் இருக்கும். நம்ம வந்துட்டு வாட்டரை வச்சு கண்டிப்பாக மூவ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்துட்டு ஒரு லிக்விடை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு எக்ஸாஸ்ட் ஸ்டீமையோ இல்லை ஒரு எக்ஸாஸ்ட் கேஸையோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த டர்பைனை இந்த பம்பை வந்துட்டு ரன் பண்ண வைக்கிறோம். அதில் இந்த மவுண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மவுண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இது சாரி நம்மளோட டர்பைன் வந்துட்டு இங்கே தான் இருக்கும். இந்த டர்பைனோட கப்புள் ஆகிருக்கும் ஒரு ஒரு கேசிங்குள்ளே ஒரு சென்ட்ரிஃபியூகல் இது வந்துட்டு சென்ட்ரிஃபியூகல் பம்போட அந்த கேசிங் அந்த இம்பெல்லர் வந்துட்டு இந்த இந்த இதில் வந்துட்டு மவுண்ட் ஆகிருக்கும். அப்போது நமக்கு இது வந்துட்டு இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதே வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஸ்டீமோ இல்லை வந்துட்டு ஒர்க்கிங்கில் இருக்கிற வந்துட்டு அந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமையோ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்துட்டு ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த டைப் ஆஃப் பம்பை பார்ப்போம். இந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ணிக்கிறேன். எஸ்ஸு. அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் எக்யூப்மெண்ட்டில் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பம்ப்ஸ்லேயே வந்துட்டு அடுத்த டைப் ஆஃப் பம்ப்பு பார்க்குறோம். அவிவா ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸுக்கு போயிடுறேன். அதில் அட்வான்ஸ்டு ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸ் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸு டர்பைன் ட்ரிவன் பம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து டயாஃபார்ம் பம்ப்பு. டயாஃபார்ம் பம்ப்லேயே வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு பம்ப்ஸ் வித் மைக்ரோமீட்டர் ஸ்ட்ரோக் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் பம்ப் வித் நியூமேட்டிக் ஸ்ட்ரோக் கண்ட்ரோல்னு 2 இருக்குது. நான் வந்து 2வது டைப்பை எடுத்துக்கிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டில் வந்துட்டு அந்த பம்ப் வந்துருச்சு. ரொம்பவே சின்ன பம்பாக தான் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு வெளில வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஹோமுக்கு போயிட்டு பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்து இதை லைட்டாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2000 mm வந்துட்டு நான் வந்துட்டு மேலே மூவ் பண்ணுறேன். அப்ளை கொடுத்தோன்னே இது வந்துட்டு மேலே மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் டயாஃபார்ம் பம்புன்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அடுத்த டைப் ஆஃப் இதான எக்யூப்மெண்ட்டுக்கு போயிட்டு எக்யூப்மெண்ட்டில் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்ஷனில் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் போயிட்டு ஸ்டாண்டர்ட் ஏர் கூலர்ஸு, ஃபேன் டைப் ஏர் கூலர்ஸு, ஃபேன்லேயே சிங்கிள் ஃபேன் டபுள் ஃபேன் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்டு ஏர் ஃபேன் கூலர்ஸு. ஓகே, ஃபோர்ஸ்டு டிராஃப்ட்டு, இன்டியூஸ்டு டிராஃப்ட்டு, பேலன்ஸ்டு டிராஃப்ட்டுன்னு 3 டைப் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேன் வந்துட்டு எந்தெந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்துட்டு ஃபோர்ஸ்டு டிராஃப்ட்டு, இன்டியூஸ்டு டிராஃப்ட்டு அப்படின்றது வருது. ஓகே, இங்கே ஒரு டைப் ஃபேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் அதோட ப்ரொஃபைல் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன இது வேணுமோ எல்லாத்தையும் மாற்றிக்கலாம், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஏர் கூலர்ஸில் ஸ்டாண்டர்ட் ஏர் கூலர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஏர் கூலர்ஸ், டபுள் ஃபேனு. ஓகே, டபுள் ஃபேன் தான் இப்போ பார்த்தோம். அதில் ஃபோர்ஸ்டு டைப்பில் சிங்கிள் ஃபேன் கொடுக்குறேன். சிங்கிள் ஃபேனில் நம்மளுக்கு இத்தனை டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா இது, அதுக்கப்புறம் செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், தேர்டு டைப் இப்படி, ஃபோர்த்து டைப் இப்படி, ஃபிஃப்த்து டைப் இப்படி. இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட டயமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு டயமீட்டர், லென்த்து, ஹைட்டு எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த பிளாட்டர் ஃபைல்னு இருக்குல்ல, பிளாட்டர் ஃபைலில் இதோட விஷுவல்ஸ் எப்படி இருக்கும், இந்த இதோட ஃபைல் வந்துட்டு ஃபைல் எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே,
இதை அப்ளை கொடுத்துட்டு இந்த இடத்துல மவுண்ட் இடத்த வந்துட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே மவுண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துப்போம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹோமுக்கு போயிட்டு மூவ் ஆப்ஷன் கொடுத்து பொசிஷன் ஒரு 2000 mm கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத நம்ம அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த அவிவா E3Dயோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி மற்ற வீடியோஸையும் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை.